ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ஒரு முறை ஸ்ரீ மகாபெரிவா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் முகாமிட்டிருந்தார். பெரியவா பாபநாசத்தில் முகாமிட்டிருக்கும் செய்தியை கேட்டு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பெரியவாளை தரிசித்து அனுகிரகம் பெற்று சென்றார்கள். மகாபெரிவா முகாமிட்டிருந்த இடத்திற்கு அருகே ஒரு பார்வையற்ற தம்பதியர் கையில் பார்வையில்லா கைக்குழந்தையுடன் பிச்சை எடுத்துருந்தா. சென்னையில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஸ்ரீ மகாபெரிவா முகாமிட்டிருக்கும் இடத்திற்கெல்லாம் சென்று பெரியவாளின் அனுகிரகம் பெறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பெரியவா பாபநாசத்தில் முகாமிட்டிருப்பதை தெரிந்து கொண்டு அந்த செல்வந்தர் பாபநாசத்திற்கு வந்து மகாபெரிவாளின் அனுகிரகம் பெற்று செல்ல வந்தார். அந்த பிக்ஷை எடுக்கும் தம்பதி இந்த பணக்காரரிடமும் பிச்சை கேட்டிருக்கிறது. அவ்வளவுதான். ஆத்திரம் வந்தது அந்த பணக்காரருக்கு. கோபத்தில் அந்த தம்பதியை வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டு அவர்களை எட்டி உதைத்து தள்ளிவிட்டு முகாமுக்குள் நுழைந்தார் அந்த செல்வந்தர். சர்வமும் அறிந்த சர்வேஸ்வரனுக்கு இவர் செய்த காரியம் தெரியாதா என்ன? முகாமுக்குள் ஸ்ரீ மகாபெரிவா நிறைய பக்தர்களுடன் பேசி கொண்டிருந்தார். இவரை கண்டுக்கவே இல்லை. கடைசியில் எல்லா பக்தர்களிடமும் பேசி முடிந்த பிறகு இவர் கையில் வைத்திருந்த தட்டில் புஷ்பங்கள், பழ வகைகள், மஞ்சள், குங்குமம் முதலிய பொருட்களுடன் மகாபெரிவா கிட்ட சென்றார். மகாபெரிவா முன்பு எல்லாவற்றையும் சமர்ப்பித்துவிட்டு, பெரியவா, நான் சென்னையிலிருந்து உங்கள் தரிசனத்திற்கு வந்திருக்கேன், நீங்கள் தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னார் இந்த பணக்காரர். அடுத்து என்ன நடக்கப் போகிறதென முகாமில் இருக்கும் பக்தர்கள் அனைவரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கையில் மகாபெரிவா சற்றே அதிபயங்கரமான கோபத்துடன் முகாமுக்கு வெளியே பிக்ஷை எடுத்துக்கொண்டிருந்த தம்பதியை என்ன பண்ண? அவ்வளவுதான், ஆடி போயிட்டார் அந்த செல்வந்தர். அடுத்து பெரியவா என்ன சொல்ல போகிறார் என ஆவலோடு பக்தர்கள் கூட்டம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. சாஷ்டாங்கமாக ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளில் விழுந்து நமஸ்கரித்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார் அந்த பணக்காரர். ஸ்ரீ மகாபெரிவா கடுமையான கோபத்துடன் திருவாய் மலர்ந்தார். ஏண்டா, உன்னால் அந்த பிக்ஷை எடுக்கிற தம்பதிக்கு எதுவும் கொடுக்க முடியலன்னா என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே முறை. அதை விட்டுட்டு பாவம் அவளை கண்டபடி திட்டினது மட்டும் இல்லாமல் அவளை அடித்து உதைச்சிருக்க. நீ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சத்தை இல்லை அப்படின்னு சொன்னார் மகாபெரிவா. அவ்வளவுதான், அரண்டு போய்விட்டார் அந்த செல்வந்தர். நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் பெரியவா, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே இல்லையா பெரியவான்னு அழ ஆரம்பிச்சிட்டார். மகாபெரிவா மனம் இறங்கினார். இந்த பாபநாசத்தில் இருக்கிற பாப விநாசேஸ்வர சுவாமியை இப்போவே போய் வணங்கு, அங்கே உன் பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கோன்னு பெரியவா சொல்லிட்டார். அடுத்த நொடியே பாப விநாசேஸ்வர சுவாமி கோவிலுக்கு பறந்தார். அங்கு வீற்றிருக்கும் ஸ்ரீ பாப விநாசேஸ்வர சுவாமியிடம் தான் செய்த பாவம் தீர்வதற்கான பரிகாரத்தை வேண்டி தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். அன்று இரவில் அந்த செல்வந்தரின் கனவில் ஸ்ரீ பாப விநாசேஸ்வர சுவாமியின் உருவத்தில் ஸ்ரீ மகாபெரிவாளே தரிசனம் தந்தார். நீ உன் காலால் எட்டி உதைத்து அடித்த அந்த பார்வையற்ற பிக்ஷை எடுக்கும் தம்பதிக்கு எந்த விதத்திலாவது உபகாரம் செய், அதுவே நீ செய்த பாவத்திற்கு பரிகாரமாகும் என கூறிவிட்டு மறைந்தார். அடுத்த நாள் காலையில் அந்த தம்பதியர் பிக்ஷை எடுக்கும் இடத்திற்கு அந்த செல்வந்தர் வந்தார். பார்வையற்ற தம்பதியரை பார்த்தார். தேம்பி தேம்பி அழுது கொண்டே அந்த பார்வையற்ற நபரின் கையை பிடித்து கொண்டே, நான் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டேன், நான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக உங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும் பொருட்டு நானே உங்கள் மூவரின் கண் சிகிச்சைக்கு செலவு செய்வேன்.
நான் உங்களுக்கு தொழில் ரீதியிலாக உதவி செய்யும் பாக்கியத்தை சாக்ஷாத் பாப விநாசேஸ்வர சுவாமியே எனக்கு அருளி இருக்கிறார். இதை நீங்கள் தயவு செய்து நிராகரித்து விட வேண்டாம். இப்படி சொல்லிக்கொண்டே தன் பையில் வைத்திருந்த 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கொடுத்து விட்டார். 1 மாதம் தன்னுடைய சென்னை வீட்டில் தங்க வைத்து அவர்களுக்கு பார்வை கிடைப்பதற்கு உண்டான முழு செலவையும் அந்த தனவந்தரே ஏற்றுக்கொண்டார். தற்போது அந்த தம்பதி ஸ்ரீ மகாபெரிவாளின் அருள் கடாட்சத்துடன் எந்த விதமான குறையும் இல்லாமல் சகலவிதமான செல்வங்களுடன் எகிப்து நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிக்ஷை எடுத்த தம்பதியை பெரும் செல்வந்தராக மாற்றிய மகாபெரிவாளின் அற்புதங்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. ரொம்ப ஒரு அருமையான அற்புதம். இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவாளுக்கு, கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்சால் கொடுக்கணும், இல்லைன்னா பேசாமல் போயிட்டே இருக்கணும். அவளை திட்டுறது, ஏளனமாக பார்க்கறது, அடிக்கிறது, உதைக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்கிறத பெரியவா ரொம்ப அழகாக இந்த ஒரு அற்புதம் மூலம் சொல்லியிருக்கார். இதை தொடர்ந்து இன்னொரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ஒரு சிறுவன் 12 அல்லது 13 வயசு இருக்கலாம். சாதாரணமான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவன் தான் அவன். 5ஆவதோ 6ஆவதோ படிச்சுட்டுருக்கலாம். மாநிறம், தலைமுடியில் எண்ணெய் பசையே இல்லை, கசங்கி போன ஒரு டிராயர் சட்டை போட்டுன்னு வந்திருந்தான். ஆனால் தோச்சு போட்டுன்னு வந்திருந்த மாதிரி இருந்தது பார்க்குறவாளுக்கு. கசங்கி இருந்தாலும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்தது. நெத்தியில் ஒரு வளைந்த கீற்றாக முறையே இல்லாமல் ஏனோதானோன்னு விபூதி பூசப்பட்டு இருந்தது. ஒருவேளை இங்கே கிளம்பி வர அவசரத்தில் அவனோட அம்மா இட்டிருக்கலாம். பொதுவாக தேர்வு காலங்களில் கிராமத்தில் இருப்பவர்கள் தெருமுனையில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு போய் ஒரு சின்ன கற்பூரத்தை ஏற்றி வைத்து பேனாவை பிள்ளையார் பாதத்தில் வைத்து வழிபட்டு விட்டு பரீட்சைக்கு கிளம்பி போவார்கள். இது ஒரு விதமான நம்பிக்கை. அதாவது இறைவன் அருளோடு தேர்வு எழுத போகிறோங்கிற ஒரு தைரியம் மாணவர்களுக்கு வரும். அதுபோல இந்த சிறுவன் காஞ்சிபுரத்தில் வசிப்பவன் என்பதாலும் மகாபெரிவாளின் அனுகிரகம் பற்றி யாரோ சொல்ல அவன் தகுதிக்கு ஏதோ கேள்விப்பட்டிருந்தாலும் இன்று தேர்வு எழுத போகும் முன் ஸ்ரீமடத்துக்கே வந்துவிட்டான் போல் இருக்கிறது. விடிகாலை நேரத்தில் விஸ்வரூப தரிசனம் காண வந்திருந்த பக்தர்கள் பலரும் இன்னமும் நகராமல் அங்கேயே நின்றிருந்தபடி பெரியவா தரிசனத்தில் திளைத்திருந்தார்கள். இதை தவிர காலை வேளையில் ஏராளமான பக்தர்கள் வேறு ஸ்ரீமடத்தில் குவிந்து விட்டிருந்தார்கள். நாம பஜனைகளும் சங்கர கோஷவுமாக ஸ்ரீமடமே பக்தி மனம் கமழ அருள் நிரம்பி காணப்பட்டது. இவ்வளவு கூட்டம் பெரியவா தரிசனத்திற்காக காத்து நின்றாலும் இந்த சிறுவன் வரிசையில் நின்றிருக்கிற எந்த பக்தரையும் பற்றி கவலைப்படாமல் விறுவிறு நடந்து மகாபெரிவாளின் சன்னதியை நெருங்கினான். வரிசையிலே நிற்கல, விறுவிறுன்னு பெரியவா கிட்ட போயிட்டான். முகத்தில் சந்தோஷத்தோடு பெரியவாளை பார்த்தபடியே நின்றான். அவனை யாரும் தடுக்கலை, எந்த கேள்வியும் கேட்கல. ஏன்னா அந்த சிறுவனின் ஆர்வத்தையும் பரபரப்பையும் பார்த்த பின் இயல்பான அந்த பக்திக்கு தடை போட யாருக்கும் விருப்பம் இல்லை. மடத்துக்கு போய் சாமியை கும்பிடணும்னா அவருக்கு தோதா ஏதாவது எடுத்துட்டு போகணும்னு அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தார்களோ தெரியல. தன் கையில் தொடுத்த ஒரு மாலையை வைத்திருந்தான். அந்த மாலையை பார்த்த பல பக்தர்களும் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை தங்களுக்குள் வெளிப்படுத்தி கொண்டு விமர்சித்து பேசினார்கள். சிலர் ஆச்சரியப்பட்டு போனார்கள். சிலருக்கு எதுவும் பேச முடியாமல் தங்களுக்குள்ளே கேலியாக சிரித்து கொண்டார்கள். அப்படி என்ன அந்த மாலையில் விசேஷம்? பலரது விமர்சனத்துக்கும் கேலி சிரிப்புக்கும் உள்ளான அந்த மாலையில் அப்படி என்ன விசேஷம்? அது துளசி மாலை. அதுவும் துளசியை அடர்த்தியாக கொத்து கொத்தாக வைத்து கட்டப்பட்ட மாலை இல்லை. தள்ளி தள்ளி தனித்தனி துளசி இலைகளை கோணாமணான்னு ஒரு முறை இல்லாமல் கோர்த்து தொடுக்கப்பட்டிருந்த மாலை அது. ஒருவேளை நெருக்கமாக வைத்து தொடுத்திருந்தால் அதில் இடைவெளி என்பதே தெரியாமல் போயிருக்கும்.
ஆனால் இந்த சிறுவன் தொடுத்து கொண்டு வந்திருந்த துளசி மாலையில் இடைவெளி அதிகம் தெரிந்தது. அதனால் பார்த்தவுடன் மாலை என்று சொல்வதற்கு எவருக்கும் வாய் வராது. இதில் இன்னொரு அலங்கோலமும் காணப்பட்டது. அதாவது, இறை வழிபாட்டிற்கு கொண்டு செல்கிற துளசியை பெரும்பாலும் வாழை நாரில்தான் கட்டுவார்கள். ஆனால் இந்த சிறுவன் ஒரு சணலில் இந்த மாலையை கட்டி எடுத்து வந்திருந்தான். இது போன்ற காரணங்களால் சிறுவன் எடுத்து வந்திருந்த துளசி மாலையை பார்த்து சிலர் சிரித்தார்கள். ஆனால் பக்குவப்பட்ட சிலர், இந்த வயதில் இந்த அளவுக்கு பெரியவாளிடம் ஒரு பக்தி இருக்கிறதே, வெறுங்கையோடு வரக்கூடாதுங்கிற நாசுக்கு தெரிந்திருக்கிறதேன்னு நெகிழ்ந்து போனார்கள். ஒரு கட்டத்தில் பெரியவாளின் திருப்பார்வை அவன் மேல் விழுந்தது. ஒரு புன்னகையை உதட்டோரம் தவழ விட்டு பக்கத்தில் வா என்பது போல் அவனுக்கு ஜாடை காட்டினார். விறுவிறுன்னு நடந்து முன்னுக்கு வந்தான். என்ன என்பது போல ஆச்சரியமான முகத்துடன் தலையை மேலும் கீழும் அசைத்து ரசனையாக கேட்டார். மகா பெரியவா. அந்த சிறுவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுத்து. கையில் துளசி மாலையோடு பெரியவாளை இன்னும் நெருங்கி அவரின் திருவடி அருகே இதை சமர்ப்பித்தான். அங்க கைங்கரிய பணிக்காக இருந்த சீடர் ஒருவர் அந்த துளசி மாலையை அங்கிருந்து எடுத்து வேறு இடத்தில் சேர்ப்பிப்பதற்காக குனிந்தார். சற்றே நிமிர்ந்து அந்த சீடரை பார்த்த பெரியவா வேண்டாம் என்பது போல வலது ஆட்காட்டி விரலை இடப்புறமும் வலப்புறமும் அசைத்து சமிக்ஞை செய்தார். சீடரையும் தள்ளி நிற்கச் சொன்னார். அந்த மாலையை தான் அகற்றுவதை பெரியவா விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்ட சீடன் நின்ற வாக்கிலேயே அப்படியே ரிவர்ஸில் நகர்ந்து கொண்டான். எக்ஸாம் இன்னைக்கு இருக்கோ? அந்த சிறுவனை பார்த்து பெரியவா கேட்டார். இவ்வளவு பேர் கூடியிருக்கும் இடத்தில் தன்னை பார்த்து பெரியவா ஒரு கேள்வி கேட்கிறார் என்பது அந்த சிறுவனின் முகத்தில் ஏராளமான சந்தோஷத்தை கொடுத்திருந்தது. தவிர தனக்கு தேர்வு இருப்பதை பெரியவா எப்படி கண்டுபிடித்தார் என்கிற ஆச்சரியமும் அவன் முகத்தில். அப்படியே சந்தோஷமாயி, ஆமா சாமி, இன்னைக்கு சயின்ஸ் என்று பெரியவா கிட்ட சொன்னான். துளசி மாலையை எனக்காக கொண்டு வந்தியோ என்று அவனை பார்த்து கேட்டு அந்த மாலையை கையில் எடுத்தார் பெரியவா. இப்படியும் அப்படியும் அதை ஆராய்ந்தார். தான் காணிக்கையாக எடுத்து வந்திருந்த மாலையை பெரியவா தன் கையால் எடுத்து விட்டார் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே அச்சிறுவனுக்கு பெருமை பிடிபடவில்லை. எங்க வீட்டிலேயே துளசி செடி இருக்கு, அதுலேருந்து நானே பறிச்சு கட்டினேன். மகா பெரியவா அவனை பார்த்து சிரித்தார். கூடி இருந்த திரளான பக்தர்களும் அடுத்து பெரியவா என்ன செய்ய போகிறார் என்பதை கவனிப்பதில் ஆர்வமானார்கள். ஒரு க்ஷண நேரத்தில் இந்த சிறுவன் பெரியவரின் கவனத்தை இப்படி கவர்ந்து விடுவான் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கல. சிறுவன் மேல் பெரியவா செலுத்தும் கரிசனத்தை கண்டு சீடர்களும் மடத்து சிப்பந்திகளும் கூட அதிசயப்பட்டு போனார்கள். அந்த துளசி மாலையை தன் கையில் எடுத்துக்கொண்டார். வலக்கரத்தால் அந்த மாலையை எடுத்து தன் தலைக்கு மேலே வைத்தார் பெரியவா. என்ன புண்ணியம் செய்ததோ அந்த துளசி மாலை பெரியவாளின் தலையில் அமர்ந்து கொண்டது. துளசி மாலை பெரியவா சிரசில் அப்படியே நின்றது. சுற்றிலும் நின்றிருந்த தன் பக்தர்களை இப்படியும் அப்படியும் திரும்பி பார்த்தார் பெரியவா. எல்லா பக்கமும் திரும்பி பார்க்கிற வேளையில் அவர் முகத்தில் ஒரு புன்னகை ததும்பியது. இந்த கோலத்தில் நான் எப்படி இருக்கேன், இந்த மாலை நன்னா இருக்கா என்று பெரியவா கேட்பது போல எல்லாருக்கும் பட்டது. இப்படி திரும்பி பார்க்கும்போது பெரியவாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டி பக்தர்கள் வாங்கி வந்திருந்த எத்தனையோ மலர் மாலைகள் அவருக்கு முன்னால் சற்றும் மனம் குறையாமல் மலை போல் குவிந்திருந்தன. ரோஜா, மல்லிகை, சம்மங்கி என விதவிதமான மலர்களை கொண்டு மிகவும் நேர்த்தியாக தொடுக்கப்பட்டிருந்த மாலைகள் அவை. ஆனால் அவை அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு ஒழுங்குமுறையே இல்லாத, ஒரு மாலைக்கு உரிய எந்தவிதமான இலக்கணத்திலும் சேராத சாதாரண சிறுவன் கொண்டு வந்த துளசி மாலை ஏனோ பெரியவாளுக்கு பிடித்து விட்டது தானே. அதனால் அதை தானே ஸ்வீகரித்து கொண்டார்.
இதுதான் பக்தி என்பதை அங்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் உணர்த்தும் விதத்தில் இந்த மாலையை அணிந்திருக்கிற நான் எப்படி இருக்கிறேன் என்பது போல எல்லாரையும் பார்த்தாரோ. எத்தனையோ மலர் மாலைகள் இருந்தும் அன்பின் மிகுதியால் ஆர்வத்தின் வெளிப்பாடாக தொடுத்து கொண்டு வரப்பட்ட இந்த துளசி மாலை என் உள்ளத்தை கவர்ந்துவிட்டது என்பதை பகட்டான பக்தர்களுக்கு உணர்த்துகிறாரோ. பக்தி என்றால் என்ன என்பதை பற்றி பெரிதும் படிக்காத கேட்காத இந்த சிறுவன் தன் செய்கையால் அங்கிருந்த அனைவருக்கும் பெரியவரின் அருட்செயலின் மூலம் உணரச் செய்துவிட்டான். அந்த சிறுவனின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. சரேல் என்று தரையில் விழுந்து பெரியவாளை நமஸ்கரித்தான். எழுந்து நின்றான். சுமார் 10 நிமிடங்கள் கழித்துத்தான் அந்த துளசி மாலையை தன் தலையிலிருந்து எடுத்து கீழே வைத்தார் பெரியவா. புன்னகை அரும்ப அந்த சிறுவனை ஆசிர்வதித்தார். கல்கண்டும் குங்குமமும் கொடுத்தார். தன் தலையில் வைத்திருந்த மாலையை அருள் பிரசாதமாக அவனிடமே கொடுத்தார். அதன் அருமை தெரிந்தோ தெரியாமலோ பயபக்தியுடன் வாங்கி கொண்டான். எந்த ஒரு மாலையை பார்த்து பரிகசித்து தங்களுக்குள் விமர்சித்து கொண்டார்களோ அந்த பக்தர்கள் இப்போது நெகிழ்ந்து போனார்கள். அவர்களின் பரிகசிப்புக்கு உள்ளான மாலை இப்போது புனிதம் பெற்றுவிட்டது. மாலையை பெற்றுக்கொண்டு வெளியேறும் அந்த சிறுவனிடமிருந்து, குழந்தை, அதிலிருந்து 2 துளசி தலங்களை பிச்சு என்கிட்ட தாயே, அது பெரியவா பிரசாதம் என்று கெஞ்சும் குரலில் கேட்டார்கள். அப்படி கேட்டவர்களுக்கெல்லாம் துளசி இலைகளை பீத்து கொடுத்துவிட்டு, எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு, ஸ்கூலில் பெல் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டான். ஒரே ஓட்டம். இன்று சயின்ஸ் தேர்வாயிற்றே. எப்படி ஒரு அனுகிரகம் பெரியவா அந்த சிறுவனுக்கு. புரிஞ்சிருக்கா? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.